Okay, so we will start our discussion today. Hopefully that people will join shortly. So good morning to everybody present here, and this is circuit theory class number 1, and this uh, class regarding circuit theory as well as the electric circuit lab, okay, will be through Google Classrooms only, most probably. So anybody of you have any issues in connecting through Google Classrooms? People in the class, please tell me. யாருக்காவது கூகுள் கிளாஸ் ரூம்ஸ் வழியாக கனெக்ட் ஆகிறதுல கஷ்டமா இருக்கா? இல்லை உன் நண்பர்கள் யாரும் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்களா? எனிபடி இந்த கிளாஸ்? ஹலோ, கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம் அது. ஓகே, ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. வேற யாருக்கும் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கா? அதாவது கூகுள் கிளாஸ் ரூம்ஸ்ல ஜாயின் பண்றதுல யாருக்கும் இஷ்யூஸ் இருக்கா? வீடியோ ஜாயின் பண்றது ஏற்கனவே நான் ஒரு நாள் ஏற்கனவே ஒரு நாள் டெஸ்ட் ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஒரு 5 பேர் தான் ஜாயின் பண்ணாங்க. மிச்சவங்க மேபி அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் லேட்டாக இருந்திருக்கலாம். இப்போ நான் பேசுறது என்னுடைய ஸ்லைடு எல்லாம் தெளிவா உங்களுக்கு தெரியுதா உங்க டிவைஸ்ல? தெரியுது சார். ஓகே, எல்லாருமே உங்களுக்கு சாட் விண்டோ யூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா சாட் விண்டோல எஸ் ஆர் நோ சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு இடையில பேசுங்க. நீங்க உங்களுக்கு ஏதாவது இடையில டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததுன்னா எனக்கு அப்பப்போ சொல்லிடுங்க. ஓகே, இப்போ இது வந்து இட்ஸ் அ ரெக்கார்டட் செஷன். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இது நான் என்னுடைய டிரைவ்ல ஸ்டோர் ஆகும். அதை நான் அப்படியே என்னுடைய சேனல்ல நான் லெக்சரா கொடுத்துருவேன். ஓகே, ஒய் கிளாரிஷ் ஃபெலினா இஸ் நாட் ஜாயினிங் த்ரூ ப்ராப்பர் Clarish Felina, are you there? Hello, Clarish Felina, Jennifer Nisha and all. Jennifer Nisha. Hello. First day பெரிய லெவல்ல நான் டிஸ்கஸ் பண்ண முடியாது. யா, நீங்க உங்க அபிஷியல் மெயில் வழியா தான் ஜாயின் பண்ணிருக்கீங்களா? ஹலோ, ஜெனோஃபர் நிஷா, கிளாரிஷ் ஃபெலினா. கேட்கறது நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ஜெனோஃபர் நிஷா அண்ட் கிளாரிஷ் ஃபெலினா. எஸ் சார். நீங்க ரெண்டு பேரும் காலேஜ் கொடுத்த அபிஷியல் மெயில் வழியா தான் உள்ள வந்திருக்கீங்களா? இல்ல சார், இப்போ வேற ஃபோன் மாத்தனால நியூ மெயில் ஐடி சார். அப்படி பண்ணக்கூடாது. உங்களுடைய ஆக்சுவலான உங்களுடைய அபிஷியல் ஐடி இருக்கு இல்லைங்களா? எஸ் சார். அந்த அபிஷியல் ஐடி வழியா உள்ள வாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு பிரச்சனை இல்லை. இனிமே வரும்போது உங்களுக்கு அபிஷியல் மெயில் ஐடி வழியா வாங்க. அதுதான் உங்களுக்கு ரெக்கார்டா இருக்கும். உங்க அட்டெண்டன்ஸ்க்கு அதுதான் ரெக்கார்ட் ஆகும். புரியுதுங்களா? ஓகே, ஸோ அவுட் ஆஃப் ஓகே, again the problem is Shakti Atish. Shakti Atish. Is he here? கொஞ்சம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க, இன்னைக்கு கிளாஸ் பிரச்சனை இல்லைங்க. இனிமே வரக்கூடிய கிளாஸஸ்ல வந்து உங்களுடைய அஃபிஷியல் இமெயில் ஐடி வழியா வரக்கூடிய மெயில் ஐடி வழியா தான் ஜாயின் பண்ணணும். இதுல உங்களுடைய சொந்த மெயில் ஐடிஸ்ல வர வேண்டாம். சரியா? கொஞ்சம் அதை கவனமா பாத்துக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இல்லைன்னா நான் ஜாயின் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கிளாஸ் ரூம்ல நீங்க ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க 17 பேருமே, அந்த மெயில் ஐடி வழியா ஜாயின் பண்ணீங்கன்னா நான் எதுவும் ஜாயின் கொடுக்க வேண்டியதில்லை, அட்மிட் கொடுக்க வேண்டியதில்லை, நீங்களே ஜாயின் பண்ணிக்கலாம் உள்ள. ஸோ அந்த இஷ்யூஸ் வராது. சொல்றது விளங்குதுங்களா? அதனால யூ ட்ரை டு கம் த்ரூ யுவர் அஃபிஷியல் இமெயில் ஐடி given to you. ஓகே, த்ரூ விச் யூ ஹவ் ஜாயின்ட் த கிளாஸ் ரூம். கூகுள் கிளாஸ் ரூம்ஸ் வந்து எப்படி ஜாயின் பண்ணீங்களோ, எந்த மெயில் ஐடி வழியா ஜாயின் பண்ணீங்களோ
அந்த மெயில் ஐடி வழியா உள்ள நீங்க வாங்க. ஓகே, ரைட். அகைன் விஷ்ணு குட்டி, எவ்ரிபடி இஸ் ஆஸ்கிங். ஸோ நேத்தே உங்க கிளாஸ் இன்சார்ஜ் அதுல தெளிவா போட்டுக்கிறாங்க, அபிஷியல் மெயில் ஐடி வழியா நீங்க ஜாயின் பண்ணுங்க அந்த லிங்க்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யூ ட்ரை டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங். Okay, every time I have to admit you, right? So today we will start it, the actual class. The first thing is we will be discussing about, okay, what is your course outcome, how it is mapped with your program outcome, because it is an NBA accredited department. You should know how things are happening here, and at the end of every class, what should be tested, okay, what should be obtained. Okay, it's an outcome based education process, so we have to first discuss about that, then we will enter inside your actual subject. Okay, so this flow charts, this is not actually your subject, this is introduction to the actual the actual way how things are happening inside our college system. Okay, that's it. Okay, so how things are happening here is, we will be trying to, we are having a department assessment committee. Probably we will frame the mission and vision of that our college first, then based on the vision and mission, we will try to frame some educational objectives. We will frame some educational objectives using your internal as well as external stakeholders. Internal stakeholders are the management of the college management, the faculties, that is the faculty members of our college, non-teaching faculty, and the students. Okay, who are the external stakeholders? The passed out students, alumni, parents, industry, and the employer who is going to give you job. Okay, from them we will try to go for a SWOT analysis or feedback questionnaire based educational objective based questions will be asked. Based on that, we will try to frame our program educational objectives, mission and vision of the department. We have a mission and vision for our own department, which will be closer to the vision and mission of our college, and this is how they normally do it. We take the data from other universities, internet data collection will be there, alumni feedback will be there, data collected by the faculty will be there, department core committee members will be there, institutional core committee members will be there, and things beyond the syllabus will be there to identify the gap. Based on all these data, we will frame our PO, mission and vision, and even we will try to frame our COs also for course outcomes. So the process used to identify the curriculum gaps is being provided here. Curriculum from the university is taken, content beyond the syllabus is being asked actually, then content delivering methodology is also being discussed, then assessment is carried out. You will have both internal assessment as well as your external exams through universities. Then student performance is analyzed using lot of rubrics. Then alumni and industry employers are also providing some input, and based on the analysis made, we will try to know how our course outcomes are mapping with our POs, and we are able to get that attainment. If we are able to get that attainment level, then we will stop the process. Then process is satisfactory, the system is satisfactory. If not, we have to identify the gap. In the previous slide, I have shown how the gaps are identified. The gap is again provided here, content beyond the syllabus. Then again the process is being tested. Then process is found to be satisfactory. Then we stop the process here. So we have a mission and vision. We have a program educational objective. We have program outcomes provided by the general program outcomes are framed by the National Board of Accreditation. We using the graduate attributes, and each subject is a course. Please understand, your program is BE-EEE. Your program is BE-EEE, and your course is every subject. Every subject is a course, and every course will have 5 outcomes maximum.
Okay, as per the unit. First unit may be the first outcome, or they may combine two units to go for one outcome, or they may split one unit into two outcomes, whatever it is. What is the idea behind this? When you first take a subject or a course, from the first unit, what you are going to learn, for every lecture, for example, from this lecture, at the end of this lecture, what you will learn, that is going to be an outcome. Okay, all these course outcomes, if you attain the level, your program outcome, okay, mapping with the program outcome, then your program educational objectives and program outcomes, program specific outcomes are also mapped. Then your program educational objectives are being satisfied, that is attained, which will in turn you will attain the mission and mission. இப்போ இது சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ மதுரைக்கு இங்க இருந்து போகணும்னு நினைக்கிறோம், we want to go to Madurai, we choose, there are lot of transports available. I can go by car, I can go by a two-wheeler, I can go by walk, I can take a train, I can go by a private vehicle, I can go by a taxi, or I can take a bus. Okay, so the objective is I have to reach the destiny, Madurai. That's it. How we attain that Madurai, what way you are going to reach Madurai is your mission. Okay, and what is the objective you are going to meet Madurai, to reach Madurai, and I have to do some work there, that's my objective. Okay, to do that, I split my entire way into different stages, and every stage can be obtained or reached by different methodologies. Okay, likewise, this electric circuit theory is one of the course. Likewise, you have an engineering mathematics. Likewise, you have an engineering physics, chemistry. What is the objective for this? Every course you have to gain minimum amount of mark to know or to say to the world that I have mastered, I know something about the subject, which will in turn slowly help you in attaining your program. At the final 8th semester, if you clear all the subjects available up to 8th semester, you will obtain your BE degree. That's your program educational program outcome actually. And your program educational objective is to know the subject, and the subject has different domains like circuit theory, control systems, electrical machines, power systems, communication theory. These are all some different domains, and programming domains are also there. Object oriented programming, Python, learning Python. These are all some, okay, these are all different domains. To know or to attain that domain knowledge, we are trying to take different courses, and we are trying to know how we have achieved it at the higher level, or at middle level, or lower level, based on your marks obtained. Okay, and the final outcome is I reach my vision. What is my vision? I have to get graduate from a particular college, from through a particular degree. Okay, I have to attain a BE degree. So that's the ultimate aim actually. For that, you have a process here. We will see what are the process we are taking it. Right. So as I said, the course here is circuit theory, and the course code is EE8251. Circuit theory. Circuit theory. I have 5 outcomes here. Course outcome 1, 2, 3, 4, and 5. Each course outcome is depending upon or taken out from the unit 1. Okay, unit 1 is for course outcome 1, unit 2 for course outcome 2, 3 for 3, 4 for 4, 5 for 5. So I have 5 course outcomes. Every unit will comprise of one outcome. So at the end of learning the first unit, you are able to attain that course outcome, first course outcome. What is there in the first course outcome? Identify and understand the active and passive components of electric network circuit and analyze it using mesh and nodal method. This is my first unit actually, first unit syllabus, which I have converted into a course outcome. When I provide you a test after completing unit 1, if I am providing you a test and you are able to attain a minimum number of marks what I have set to be the target level,
then I can say that the course outcome 1 is been attained by the class of first year EEE. Same way, you have 2, 3, 4, and 5 outcomes followed with which mandatorily covers all the 5 units. Understand? Understand? What is a course outcome? Course outcome is nothing but the syllabus of your course, your subject is being divided into அவுட்கம்ஸ். அவுட்கம்னா என்னது? இதை அட்டைன் பண்றது, இதை நம்ம முடிக்கிறது, அதான் அவுட்கம்னு சொல்றது. இதை படிக்கிறதுனால என்ன நமக்கு கிடைக்குது, எதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம், இதுதான் அவுட்கம்னு சொல்றது. ஸோ அவங்க ப்ரோக்ராம் அவுட்கம்ஸ் நம்ம சொல்றது இந்த 12 அவுட்கம்ஸ் தான். இந்த 12 அவுட்கம்ஸ்ங்கிறது ப்ரோக்ராம் அவுட்கம்ஸ். ப்ரோக்ராம் ஸ்பெசிபிக் அவுட்கம்ஸ்ங்கிறது பிஎஸ்ஓன்னு சொல்லக்கூடிய இந்த 4. இது எலக்ட்ரிக்கலுக்கு மட்டும்தான் உள்ளது. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்காக டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கக்கூடிய ப்ரோக்ராம் அவுட்கம், ப்ரோக்ராம் ஸ்பெசிபிக் அவுட்கம்ஸ். பட் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இந்த ஜென்ரலா PO1 PO12 வரைக்கும் இருக்கும். பிஎஸ்ஓங்கிறது ப்ரோக்ராம் ஸ்பெசிபிக்கா இருக்கும், எலக்ட்ரிக்கலுக்கு மட்டும் ரிலேட்டடா இருக்கும். இப்போ இதுல நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த 5 அவுட்கமும் எந்தெந்த ப்ரோக்ராம் அவுட்கம்ஸை மேப் பண்ணுதுங்கிறது தான் நம்ம இங்க ஒரு டேபிளா கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் 2 டேபிள் இருக்குதுல, கீழே பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டேபிள்ங்கிறது ப்ரோக்ராம் அவுட்கமுக்கும் கோர்ஸ் அவுட்கமுக்கும் இடையில உள்ள மேப்பிங். அப்போ ப்ரோக்ராம் அவுட்கம் 1 என்ஜினியரிங் நாலேஜ் கண்டிப்பா ஹையர் லெவல்ல இருக்கும். எங்க சர்க்யூட் தியரியை பொறுத்த வரைக்கும் ஓகே, இன்ஜினியரிங் நாலேஜ்ங்கிறது உங்களுக்கு வந்து ஹை லெவல். ஏன்னா கண்டிப்பா சர்க்யூட் தியரி படிச்சா இன்ஜினியரிங் நாலேஜ் டெவலப் ஆகும். அப்போ 3 ஹையர் லெவல்ங்கிறது 3, மீடியம்ங்கிறது 2, 1ங்கிறது லோயர் லெவல். எதுவுமே இல்லாத கேசஸ் இருக்கு இல்லையா? இப்போ PO6 இருக்கு இல்லையா? PO6 7லாம் வந்து 8 எல்லாம் வந்து மேப் பண்ணவே கிடையாது. மேப் பண்ணலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் இஸ் கோயிங் டு பி, இதுவும் அதுவும் மேப் ஆகல. ஃபார் எக்ஸாம்பிள் 6, 7லாம் இன்ஜினியரிங் அண்ட் சொசைட்டிக்கு இதனால என்ன அப்படின்ற மாதிரி இங்க எதுவும் நம்ம பண்ண போறது இல்லை. அதே மாதிரி என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டியை பத்தி நம்ம இங்க பேச போறது இல்லை. எத்திக்ஸை பத்தி நான் சொல்லிக் கொடுக்க போறது இல்லை. எலக்ட்ரிக் சர்க்யூட் தியரியில வந்து ஜென்ரலா எத்திக்ஸை நம்ம சொல்லி கொடுக்க போறது இல்லை. என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி பத்தி சொல்ல போறது இல்லை. இன்ஜினியரிங் அண்ட் சொசைட்டி பத்தி பெரிய லெவலில் நான் சொல்ல போறது இல்லை. இந்த இன்ஜினியரிங் வந்து சொசைட்டிக்கு இந்த விஷயமா என்ன மாதிரி பண்ண போகுது, எவ்வளவு ஹெல்ப் பண்ண போகுதுங்கிறத பத்தி நான் இங்க பேச போறது இல்லை. அதே மாதிரி 11 ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸை பத்தி நான் இங்க பேச போறது இல்லை. அப்ப இதெல்லாம் எனக்கு மேப் ஆகாது இந்த கோர்ஸ். வேற ஒரு சப்ஜெக்ட் இந்த ஒவ்வொரு மேப் ஆகாத, இந்த சப்ஜெக்ட்ல மேப் ஆகாத சில ப்ரோக்ராம் அவுட்கம்ஸ் வேற வேற சப்ஜெக்ட்ஸ் மேப் பண்ணும். அதே மாதிரி தான் ப்ரோக்ராம் ஸ்பெசிபிக் அவுட்கம்ஸ்ங்கிறது. ஓகே, ஸோ இதோட ப்ரீ ரிக்வெஸ்ட், இந்த சப்ஜெக்ட்டுக்கு ப்ரீ ரிக்வெஸ்ட்னா முன்னாடியே உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பார்ட், இதை படிக்கிறதுக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் தான் பேஸ் எலக்ட்ரிக் சர்க்யூட் தியரிக்கு. அதுக்கப்புறம் உங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டருடைய மேத்தமேட்டிக்ஸ், இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ், வேர் யூ ஹேவ் வெக்டார், கால்குலஸ், லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், மேட்ரிசஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், இதெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய மேத்தமேட்டிக்ஸ் பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியணும். அதனால உங்க ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது யூ ட்ரை டு கோ அண்ட் பிரஷ் அப் த பேசிக்ஸ் ஃப்ரம் யுவர் பேசிக் இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் ஃப்ரம் யுவர் 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் செமஸ்டர். இப்போ செகண்ட் செமஸ்டர் இப்போ தான் படிக்க போறீங்க. அதனால you will try to learn side by side. Okay, and how things are going to be formulated, you can see that model 3 periodical tests will be there, 1, 2 and 3. For periodical test 1, unit 1 and 2 will be there. For 2, 3 and 5 will be taken into account. For periodical 3, 4 and 5 will be taken into account. Every periodical test will be for 50 marks. Okay, and the same way your assignments, you will have 3 assignments, and I have given the date of intimation, date of submission also. Every assignment is for 50 marks, and each assignment will be concentrating on different units. First 2 units you will have your first assignment, third and fifth you will have your second assignment, then fourth unit you will go for a third assignment, third assignment, your fourth unit will be taken into account. Okay, so every assignment has a date of intimation and date of submission. So try to submit your assignments on time. Okay, right. Before I think everybody have gone through your classrooms, and classrooms I have posted materials actually. In that first I have given you the syllabus and the course schedule, where you can
refer, which book you can refer, where the topic is, everything I have provided. Anybody have gone through that? Anybody have gone through that? Hello, people in the class? I can even show you that. Please respond in the class while I am posting you a question. You can see that in your classrooms. I have posted you lot of materials already. Your university, old university question papers, worked problems. Okay. Unit wise I have posted. You can see that syllabus and course schedule. If you click that, you will view the material. Your syllabus and regulation for 2017 first semester and second semester you can view, and you can see that syllabus and course schedule is available. Is that visible to you now? Yes or no? Hello? Yes, sir. Visible, sir. Okay, fine. So you can see that this circuit theory, the course code is EE8251. Subject name or the course name is circuit theory. Lecture hours is 2 hours, tutorial hours is 2 hours. So you will have minimum 4 hours per week as per the university norms, and the credit of this paper is 3. Okay. Every unit, okay, every unit you need at least 12 hours to cover that unit, to discuss about that. Every unit 6 hours lecture hours and 6 hours tutorial hours should be taken. So 12 hours will be there. So totally 60 hours to cover all these 5 units. If you see the first unit, it is going to be basic circuit analysis. The basic circuit analysis, if you see, we will introduce you about resistive elements, Ohm's law, the connection of resistors in series and parallel, then Kirchhoff's laws, Kirchhoff's current law and Kirchhoff's voltage law, then applying that Kirchhoff's current law and voltage law in analyzing a circuit using mesh and nodal method. Then unit number 2 starts you with, provides you with network reduction methods and the theorems, network theorems, a very important topic for both DC as well as AC circuits. What is DC and AC? Probably. What is DC means? Anybody in the class? What is DC? Hello? Direct current. Direct current. Very, very good. What is AC then? Alternating. Very good. Alternating current. Right. So both your input will be either DC or AC. You are supposed to analyze the network. What is the type of power supply we have in your residential domestic area? Whether your house has an AC supply or a DC supply? Hello? உங்க வீட்டுக்கு ஏசி சப்ளையா டிசி சப்ளையாப்பா? இவ்வளவு கஷ்டமான கேள்வியா? ஹலோ? வீட்டில் நமக்கு வரக்கூடிய சப்ளை வந்து வோல்டேஜ் கொடுக்கறது வந்து ஏசி வோல்டேஜா டிசி வோல்டேஜா? ஏசி வோல்டேஜ். கரெக்ட். Okay. So we have to analyze our circuit for both inputs. So here network reduction, network theorems will be applied in your second unit for both AC as well as DC, right? The third unit is transient response analysis. Since you will be introduced with 2 transient materials like inductor and capacitor, the addition of these materials, inductor and the capacitor, these devices are components in a network. What is the effect it is creating? இந்த இண்டக்டரையும் கெப்பாசிட்டரையும் நம்ம சர்க்கியூட்ல சேர்க்கறதுனால என்ன எஃபெக்ட் இந்த சர்க்கியூட்ல இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணக்கூடியது தான் என்னது? டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் அனலைசிஸ். ஓகே. ஏன்னா இது ரெண்டுமே என்னது? எனர்ஜி ஸ்டோரிங் எலமெண்ட்ஸ். இண்டக்டர் ஆகட்டும் இல்லை கெப்பாசிட்டரா இருக்கட்டும் என்ன செய்யும்? இட் வில் ஸ்டோர் சம் எனர்ஜி.
ஓகே, கெப்பாசிட்டர் எப்படி ஸ்டோர் பண்ணும்? எலக்ட்ரிக் எனர்ஜியா ஸ்டோர் பண்ணும். இண்டக்டர் எப்படி ஸ்டோர் பண்ணும்? மெக்கானிக்கல் எனர்ஜியா ஸ்டோர் பண்ணும். அப்படியா? எப்படி ஸ்டோர் பண்ணும் இண்டக்டர்? மேக்னெட்டிக் எனர்ஜியா ஸ்டோர் பண்ணும். ஓகே, ரைட். Fourth unit is three-phase circuits. You know, three-phase connections are available in your domestic area, in industrial areas also. So three-phase analysis is also very important. So we will have all these three-phase based circuits analysis will be there. Then fifth unit we will talk about resonance and coupled circuits, where a few things we will talk about: quality factor, the bandwidth, which is involved with a lot of frequency response analysis will be taken into account, and single tuned circuits will be talked, which is very much used in communication area. So this is your 5 units, and which is followed with your the textbooks or the reference books. When you have time, you ask your class in charge or get the permission from HOD, come to the college, take a good book from the library for circuit theory, go to home. Okay, don't depend upon anything which is available as a material. Even though I am providing you a material, you should have a good textbook to follow. So try to take a good textbook, come to the college on one day, get the permission prior to the HOD or the class in charge, take a textbook or try to buy a textbook for circuit theory. Okay, and I have given you, what is this? I have given you the course schedule in the sense, for each topic where can you find the material in a textbook. For example, RB7 is reference book 7. What is reference book 7? Sudhakar and Shyam Mohan, Circuits and Network Analysis and Synthesis by McGraw-Hill, 2015 publication. If you take this book, if you see the page number 5, you can see Ohm's law, Kirchhoff's law for DC and AC circuits, 5, 11 and 16. So I have given you the entire topic by topic where you can find the material to refer. So I will prefer you to take Sudhakar and Shyam Mohan, Circuits and Network Analysis and Synthesis by McGraw-Hill. There are much books in library. You can come on a day, get permission to the HOD and the class in charge, come to the library, take a book, or try to purchase a book. It may be 350 or 400 probably. Okay, right. So this is your syllabus. We have talked about the syllabus. We will first see the basics of today's class. So the first part what we are going to discuss is significance of electric circuit theory. Why do you want to learn this? The first question is, why do you want to learn circuit theory? Any idea from anybody? And people will say the entire electrical engineering is depending on two papers. One is electric circuit theory, which you are going to study now in this semester, and electromagnetic theory, or otherwise we say it like field theory. Okay, we will say these two are the two I for an electrical engineer. Only if you know the knowledge, only if you have the knowledge in these two, electric circuit theory and electromagnetic theory, which are the fundamental subjects, which are the I for the subject, electrical engineering, this course or this program. Okay, so please concentrate on these two. You will learn this electromagnetic theory later in your, maybe in the third semester or fourth semester. Okay, now concentrate on this particular electric circuit theory very much. Okay, so what is the first ultimate objective of learning electric circuit theory? To know electrical engineering. All the circuit engineering branches are based on the knowledge about electrical engineering only. Even if you go for electronics and communication engineering, instrumentation and control engineering, even computer science engineering, whatever the CPU has is based on electronics. And the father for electronics is fundamental for electronics is your basic electrical. Accepted or not? Yes or no? Yes or no? Whatever you study in electronics, the base is from
electrical engineering only. Okay, so whatever the subject, all the branches, even mechanical engineer needs some idea about electrical engineering. Even computer engineering person needs some idea about electrical engineering. If you want to work on hardware, you should know something about electrical and electronics. So this is a vital core area or core branch. Okay, so to know the idea about their own subjects, the fundamentals should be learned from this electrical engineering part. And the base for electrical engineering is electric circuit theory. And you can see even in our own branch, in our own program in electrical engineering, power systems, instrumentation, electronics, communication, all has to learn all these. The fundamental need is you should have some idea about electric circuit theory. Therefore, the basic electric circuit theory course is a very important course for electrical engineering student, particularly. Got the idea? Yes or no? Only if you interact with me, I would be able to know that you are present in the class. Got the idea? Yes. Why we Yes, want sir. to learn this? Okay, why you want to learn this? Why? Because the advanced subjects what you are going to learn later in your semesters, higher semesters, the fundamental is from electric circuit theory. So, what is electric circuit theory? Normally, electrical engineering is an engineering where we talk about transformation of energy or transferring energy from one point to the other. Even if you take transmission and distributions, what we normally learn in your fourth semester, what we normally do, how the generated electrical energy will be transformed from or transmitted from the generation station to the distribution area. இப்போ வழுதூர் பவர் பிளான்ட்ல என்ன பண்றாங்கப்பா? What is being done in Valudur power plant? In a power plant, not only Valudur. Why I am saying Valudur? Because it is nearer to our hometown. What is been happening in a power plant? What they are doing in a power plant? Power plantல என்ன பண்றாங்க? Hello. தெர்மல் பவர் பிளான்ட்னு சொல்றோம், ஹைட்ரோ பவர் பிளான்ட்னு சொல்றோம். கூடங்குளம் என்ன பவர் பிளான்ட்ப்பா? கூடங்குளம்ல இருக்கிறது என்ன பவர் பிளான்ட்? ஹலோ ஹலோ people in the class. Nuclear power plants. Okay, nuclear power plant. Good. நியூக்ளியர்ல இருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜென்ரேட் பண்றாங்க. அப்போ பவர் பிளான்ட்ல என்ன பண்றாங்க? தே ஆர் ஜென்ரேட்டிங் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. சரியா? அப்போ ஜென்ரேட் பண்ற எனர்ஜியை நம்ம என்ன செய்யணும்? நம்ம யூட்டிலைஸ் பண்றோமா இல்லையா? இண்டஸ்ட்ரி யூட்டிலைஸ் பண்ணுதா இல்லையா? அதை எப்படி டிரான்ஸ்மிட் பண்றாங்க? அப்போ எனர்ஜி இஸ் பீன் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ். பெரிய பெரிய டவர்ஸ் நீ பார்க்குற, உங்க வீட்டுக்கு பவர் சப்ளை எப்படி வருது? ஜென்ரேட் பண்ணக்கூடிய வோல்டேஜ் வேற லெவலில் இருக்கும். மெகா வோல்ட்ஸ்ல இருக்கும், கிலோ வோல்ட்ஸ்ல இருக்கும். இல்லை அதை ஸ்டெப் அப் பண்ணி கிலோ வோல்ட்ஸ்ல அனுப்புவாங்க, மெகா வோல்ட்ஸ்ல அனுப்புவாங்க. அதனால நம்ம யூஸ் பண்றது சிங்கிள் ஃபேஸ்ல எவ்வளவு யூஸ் பண்றோம்? வோல்டேஜ் வீட்டுக்கு வரக்கூடிய சப்ளை வோல்டேஜ் எவ்வளவு? 230 வோல்ட். அப்போ டிஃபரெண்ட் ஏரியாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், டிரான்ஸ்மிட் பண்ணணும். ஒன் பாயிண்ட் டு அதர் பாயிண்ட் எனர்ஜியை டிரான்ஸ்மிட் பண்றது தான் நம்மளுடைய அல்டிமேட் எய்ம். அண்ட் ஆல்சோ இதை டிரான்ஸ்மிட் பண்றதுக்காக நம்ம என்ன செய்யறோம்? வி ஆர் யூசிங் லாட் ஆஃப் டிவைசஸ், எலக்ட்ரிக்கல் டிவைசஸ். ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்டடா இருக்கும். ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு இருக்கும், ஒரு ஜென்ரேட்டர் இருக்கும், ஒரு மோட்டார் இருக்கும். இதெல்லாம் ஒரு சர்க்கியூட்டுக்குள்ள வரும். இதெல்லாம் இன்டர் கனெக்ட் ஆகிருக்கிறது பேர் தான் நெட்வொர்க்னு சொல்லுவோம். சின்னதாக இருந்தால் அதை சர்க்கியூட்னு சொல்லுவோம். ஒரு நிறைய சர்க்கியூட்ஸை கனெக்ட் பண்ணோம்னா அது ஒரு நெட்வொர்க். இப்போ உங்கள் வீடுங்கிறது ஒரு சர்க்கியூட்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஓகே, உங்கள் பக்கத்து வீடு ஒரு சர்க்கியூட்டாக இருக்கும், அதுக்கு பக்கத்து வீடு இன்னொரு சர்க்கியூட்டாக இருக்கும். அப்போ இதெல்லாம் சேர்ந்தது என்னது? ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிவ் நெட்வொர்க். சொல்றது புரியுதா உங்களுக்கு? So we should know the idea about the electrical devices connected or interconnected inside a circuit. Each component in the electric circuit is called as an element.
ஒரு சர்க்கியூட்ல கனெக்டா இருக்கக்கூடிய ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் நம்ம என்ன சொல்லுவோம், வி கால் இட் அஸ் அன் எலமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரெசிஸ்டர், ஒரு இண்டக்டர், ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு. அது மாதிரி ஒரு மோட்டார் இருக்குன்னா மோட்டாருக்குள்ள நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஒரு ஃபேன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃபேனுக்குள்ள நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஒரு கண்டென்சர் இருக்கு, ஒரு மோட்டார் இருக்கு, வைண்டிங் இருக்கு, அதுக்குள்ள நிறைய இருக்கு. அப்போ எவ்ரி காம்பனன்ட் இஸ் இன் தட் சர்க்கியூட் இஸ் கால்ட் அஸ் எலமெண்ட். So what is an electric circuit? It is an interconnection of electric circuit is an interconnection of electrical elements. Electrical elements ஜென்ரலா நம்ம பேசிக்கா நம்ம டிஃபைன் பண்ணோம்னா 3 எலமெண்ட் தான் பேசுவோம். ஒன்னு ரெசிஸ்டர், இன்னொன்னு இண்டக்டர், இன்னொன்னு கெப்பாசிட்டர். இதான் பேசிக்கா பேசுவோம். அடுத்த லெவலுக்கு போகும்போது எலக்ட்ரிக்கல் மோட்டார் பேசுவோம், ஜென்ரேட்டர் பேசுவோம், டிரான்ஸ்ஃபார்மர் பேசுவோம், சர்க்கியூட் பிரேக்கர்ஸை பத்தி பேசுவோம், ரிலேஸை பத்தி பேசுவோம். இதெல்லாம் அடுத்தடுத்த லெவல். பட் பேசிக்கா நம்ம பேசக்கூடிய காம்பனன்ட்ஸ் என்ன, நம்ம இந்த சப்ஜெக்ட்ல நம்ம வாட் வி ஆர் கோயிங் டு டாக் மோஸ்ட்லி அபவுட் ஒன்லி 3 காம்பனன்ட்ஸ். ஒன் இஸ் வாட் யூ கால்ட் அஸ் ரெசிஸ்டர், இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர். அப்பார்ட் ஃப்ரம் தட் we will talk about these sources, active elements, passive elements. நம்ம அதை பிரிப்போம். we will talk about that later. So what is an electric circuit? An electric circuit is an interconnection of electrical elements. The connection between the electrical elements forms an electric circuit. Okay, a simple electric circuit is shown in the figure. You have a switch, you have a conductor or a wire, you have a lamp with a tungsten filament. You go for a CFL lamp or an LED lamp now, and you have a voltage source. You have 4 different components. These 4 different components are interconnected between them. This is a simple electrical circuit. Understand? Any doubts so far? Any doubts so far? Hello, everybody in the class? No, sir. Everybody in the class? Only Shanmunathan is coming out. What about the others? Yes, sir. Yes, sir. Okay, you got the basic idea. What is an electric circuit? Electric circuit is an interconnection of different electrical components. What are the components present there in this circuit? What are the components present there? Anybody can read that? Switch, conductors, Yes. lamp, Yes. voltage source. Good. Since you have a plus or minus, this I can take it as a DC source, probably a battery. Understood? So this is an example for a simple electric circuit. It has a switch, it has a conductor, conducting wires, it has a lamp which is called as a load. We normally call this lamp your fan, your tube light, your washing machine. Everything which utilizes electrical energy is called as a load, and which supplies the energy is called as source. So here what is source? The voltage supplying battery is the source. What is a load? Lamp is a load. Okay, this is a very simple example for a electric circuit. Right. So if you take, you should know these SI prefixes and how they are represented. Mostly we will be dealing with, in circuit theory we will dealing with giga, we will talk about kilo, we will talk about mega. Okay, then we will talk about milli, micro, nano and pico. So 10 power 9 is called as giga, 10 power 6 is mega, 10 power 3 is kilo. For example, if I say 1 kilo ohm resistor is said to be 1 kilo ohm. What it means? 1 kilo ohm, 10 power 3, that is 1 into 10 power 3 ohms, that is 1000 ohms. If I am saying my capacitor C is 1 microfarads, what is that means? 1 into 10 power minus 6 farads, 0.000001, 5 zeros and 1. That is what you call it as 1 microfarads. Okay, so you should know the basics.
Don't worry about that. These slides will be posted in your classrooms. Once I complete my class, I will be posting the slides in your classrooms. You can go through that. And most frequently used terms are electric circuits, electric networks, current, voltage, power, energy, charge. These are all the basic terminologies which we normally talk when we consider electrical network. We will see electric circuits. We have seen electric network. I have given you the interconnection of different networks. The interconnection of different circuits forms a network. The different interconnection of different devices, electrical devices, forms a circuit. Then what is a current, what is a charge, what is a voltage, what is power, what is energy, we will discuss. First, we will talk about charge and current. A charge is an electrical property of an atomic particle which a matter consists. It will be measured in terms of coulombs. And it has a certain properties. I have listed you 4 properties. The charge may be bipolar. You have positive charge as well as negative charge. So it is a bipolar quantity. According to the experimental observations, only charges that occurs in nature are integral multiples of electronic charge, that is negative, which is represented as minus 1.602 into 10 power minus 19 coulombs. The electrical effects are attributed to both the separation of charge and charges in motion. So the entire theory behind the electrical theory is formulated based on the movement of a charge or the separation of charge. It is somewhat involved with charge. Okay. And the law of conservation of charge states that charge can neither be created nor destroyed. Only it can be transformed. And the algebraic sum of the electric charge in a system will not change. Does not change. It's a very important property. Why, Afsal, you are so late today? Please be on time. Afsal, Muhammad Afsal, are you there? Yes, sir. Okay, please be on time. Sir, network coverage, sir, சரியில்லை, sir. Okay, you try to be on time. Okay, right. Yes. And try to come through your official email ID. Don't come through your own email IDs. Okay, personal email Sir, ID. அந்த அபிஷியல் இமெயில வரலன்னு தான் சார் நான் இந்த ஐடியில் ஒன்று. என்னன்னு ட்ரை பண்ணி பாரு. ஏன்னா நீ கிளாஸ் ரூம்ல ஜாயின் பண்ணிருக்கிற ஏற்கனவே அபிஷியல் இமெயில தான். ஓகே, அதனால என்னன்னு பாரு. ஜாயின் பண்ணியிருந்தேன், ஆனா இதுக்கு வரல. என்னன்னு தெரியல, டவரே கிடைக்க மாட்டேங்குது. அது எந்த ஐடியிலனாலும் கிடைக்காதுலடா. இந்த ஐடி மட்டும் எப்படா கிடைக்கும்? இன்டர்நெட் கிடைக்கலன்னா நெட்வொர்க் கிடைக்கலன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஐடினால பிரச்சனை கிடையாது. Okay, right. So how do you define a coulomb? The two identically charged particles, you can see that charge particle number 1, charge particle number 2. Two identically charged particle, it may be a positive charge or a negative charge, of 1 coulomb when being separated by 1 meter. They are kept aside, and the distance between these charges are 1 meter. Since they are same charges, they will try to repel each other with a force of 10 power minus 7 c squared, and c is called as the velocity of the light, which you already know, 3 into 10 power 8 meter per second. The definition of coulomb is as which has been provided in the diagram. So if you say the particle possess two identically charged particles possess a charge of 1 coulomb, which means that two particles are kept and aside by a separation of 1 meters, and they try to repel each other by a force of 10 power 7 and 10 power minus 7 c squared Newton. Okay, then you say that these each charges has 1 coulomb. And if you say 10 power minus 7 into c squared, if you substitute, what will you get? 10 power minus 7, c squared is 3 into 10 power 8 squared. You can get this from your 12th book. 10 power minus 7 into 9 into 10 power 18. So what will you get? Sorry, 16, not 18. What will you get? 9 into 10 power 16 minus 7. What? 10 power 9 Newton.
This you can see that in your 12th book, 12th standard book. This number will be provided. Okay. So when the force is up to this Newton is there between two charges which are kept 1 meter aside, separated by 1 meter, and they are having this force, repelling force, then you say these charge particles have 1 coulomb actually. And 1 coulomb is and coulomb is the fundamental unit of defining a charge. Okay, it's a fundamental unit of a charge. The charge of an electron is said to be 1.6 into minus 19. Normally we say negative value there, minus 1.6 into 10 power minus 19 coulombs. And 1 negative coulomb is equal to 6.24 into 10 power 18 electrons. This also the idea you have already know that. These are all your basics in your 12th standard. The charge may be positive or negative, and it may be denoted as small q or capital Q. So what is a charge? Charge is the fundamental unit defined, the fundamental unit of charge is coulombs, and it is defined as 1 coulomb is defined as you have two charged particles of same identical charge, either it is both maybe a positive charge or a negative charge, separated by 1 meter, then they will repel each other since they are of same charged polarity, and the repelling force will be around 10 power minus 7 c squared, which is 9 into 10 power 9 newtons. Then you say that these charged particles possess 1 coulombs, and they are denoted as Q electrically. Okay, now we talk about current actually. We know that the conducting wire consists of several atoms, and the battery is the source of electromagnetic force. You can see that a battery is there, and this is a wire. This is a cross-sectional area of the wire. This is not a load, it's a cross-sectional area of a wire. So what happens? This wire, maybe a copper wire, has lot of atoms inside it. Once you provide a potential energy to that wire, conducting wire, what happens? The charges from the battery moves both direction. Let us negatively charged particles moves from negative to positive, here to here, and positive charge moves from in this direction, positive to negative. Conventionally we think like that, it has been proposed. Okay, and how it is moving? It is trying to provide atom by atom there is a movement, and flow of electrons or charged particles is called as current actually. Particularly flow of electrons is termed to be the current. So the charged particles are said to be in the mobile, in motion. It moves from one terminal to the other terminal. Okay, this motion of charges creates electric current. ஒரு வோல்டேஜ் கொடுத்த உடனே என்ன ஆயிடுது? பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கும், நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கும் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆக ஆரம்பிக்குது. இந்த மோஷன் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்றோம். ஆனா நம்ம கரண்ட்டுங்கிறது இப்போ நெகட்டிவ்ல சார்ஜுடைய மூவ்மெண்ட் தானே. சார்ஜ்னா எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட் தான் கரண்ட் சொல்றோம். we say the flow of electrons is called as current. Flow of electrons is called as current I. அப்பனா நெகட்டிவ்ல இருந்தானே பாசிட்டிவ் போடணும். ஆனா we will take only the conventional direction, only positive to negative. ஒரு சர்க்யூட் இருக்குன்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் நம்ம கரண்ட் டைரக்ஷன் நம்ம நோட் பண்றோம். We call this current direction as conventional current direction flow. Positive to negative is called conventional current direction. Because the theory fundamentally been proposed are all based on this conventional direction, so it is been followed still. So you can see that the convention is to take the current flow as the movement of positive charges, that is opposite to the flow of negative charges as shown in the figure. You can see that here I is being denoted from positive to negative, not from negative to positive. Okay. Any doubts so far? Any doubts so far regarding coulombs, regarding charge, regarding current?
Hello? Hello, people in the class. Do you have any doubt? No, We sir. will No wind doubt, up. sir. We will wind up the class now with this point. We will continue the remaining in our next class. So kindly try to come through your official email ID. Try to come by time, on time. Okay? Please ask me doubts then and there. உங்களுக்கு எப்போ டவுட் வருதோ அப்போவே கேட்டுடலாம். எனக்கு டவுட் இருக்கான்னு நான் கேட்குற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. ஓகே, இப்போ உங்களால் டவுட் கேட்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட யூ கேன் போஸ்ட் த டவுட் டு மை வாட்ஸ்அப் நம்பர். ஐ வில் ட்ரை டு clear your doubts by replying to that. Okay? Anything you want to say? Anything you want to say actually? Anybody, do you have any issues in connecting through Google Classrooms? Google Classrooms வழியா கனெக்ட் ஆகிறதுல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? Everybody please one by one please tell me. No, sir. Those who have said you can leave. யாருக்காவது ப்ராப்ளம் இருந்தா என்கிட்ட சொல்லுங்கப்பா. அப்படி ப்ராப்ளம் இல்லாதவங்க you can leave. You go to the next class. Veera Lokesh, are you there? Steve Wow, Muhammad Afsal, Hariharan. Hello. Veera Lokesh, Muhammad Afsal, Hariharan, Steve Wow. Sir. கிளாஸ் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? No, sir. ஓகே, ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம், கிளம்பலாம். கேன் switch off the call. Go to the next class. Muhammad Afsal, Steve Wow.